Hi friends, welcome to அறுசுவை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தலைக்கு தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் பயன்படுத்தினா முடி நல்லா வளரும். இளநர எல்லாம் சரியாகும். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்துல 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சிட்டு இதுல தேவையான பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இதோட சேர்த்துடலாம். எல்லா பொருட்களையுமே நம்ம சிம்ல வச்சு தான் சேர்த்துக்கணும், இல்லாட்டி எண்ணெய் தெறிக்கும். கட் பண்ணி வச்சிருக்கிற கத்தாழையை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கத்தாழையும் சேர்க்கறதுனால முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி பூவையும் அதோட இலைகளையும் இதோட சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலையையும் இதோட சேர்த்துடலாம். வேப்பிலை பொடுகை நீக்கும். ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலையும் இதோட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா வேகணும். இது எல்லாமே சேர்த்துருக்கும்போது ஒரு சிடுசிடுப்பு சவுண்டு நம்மளுக்கு கேட்கும். அது அடங்குற வரைக்கும் இந்த எண்ணெய் நல்லா காயணும். சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம இதை காய்ச்சணும். நெல்லிக்காய் பவுடர் சேர்க்கறதுனால இளநரை வராது. நெல்லிக்காய் பவுடர் இல்லாட்டி நெல்லிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சிடுசிடுப்பு அடங்கிருச்சு. நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ரெடியாக இருக்குது. அதில் சேர்த்துருக்க பொருட்களெல்லாம் நிறம் மாறி இந்த மாதிரி வந்திருக்கும். நல்லா வாசனையாக இருக்குது. இதோட பாதாம் ஆயில் இருந்தால் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால முடி நல்லா கருகருன்னு நீளமாக வளரும், அடர்த்தியாகவும் இருக்கும். இதையே ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லாட்டி பிளாஸ்டிக் பாட்டில்லையோ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம்னா 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் நல்லா இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.